வணக்கம். என் சமையலறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே ஒவ்வொரு உணவும் ஒரு பாரம்பரிய கதையை சொல்லும். இது வெறும் சமையல் குறிப்பு மட்டுமல்ல, என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொக்கிஷம். நிறத்திற்கு மஞ்சளும், காரத்திற்கு மிளகாய் தூளும், ஜீரணத்திற்கு ஜீரகமும் சேர்த்து மாவை தயார் செய்வோம். மாவு பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தால் தேவ்லா நீண்ட நேரம் மென்மையாக இருக்கும். தேப்லாவை எவ்வளவு மெல்லியதாக திரட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லியதாக செய்ய வேண்டும். இதுதான் அதன் சிறப்பு. மிதமான சூட்ல கல்லில் போட்டு லேசாக எண்ணெய் தடவி வேக வைக்க வேண்டும். The perfect pair for the thepla is this dry potato masala called sukhi aloo. எந்த ஒரு இந்திய உணவிற்கும் இந்த தாளிப்பு தான் உயிரூட்டுகிறது. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் போது வரும் வாசனையே தனி சுகம். உருளைக்கிழங்குடன் கொஞ்சம் மாங்காய் தூள் சேர்த்தால் அந்த புளிப்பு சுவை பிரமாதமா இருக்கும். இப்போது ஒரு முழுமையான ஆரோக்கியமான காலை உணவு தயாராகிவிட்டது. Is in Jordan for you. Let me show you how to make these delicious methi thepla and sukhi aloo. If you prefer, you can make this similarly by adding grated radish instead of fenugreek greens. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு. Best wishes, Pongal.